ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். நிறைய பேர் வந்து வாழ்த்து கூறியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு ப்ளஸ் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த நாள் எனக்கு சிறப்பாக அமையணும். இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் உங்களோட துணையோட, உங்களுடைய ஆசீர்வாதங்களோட அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று சூப்பராக வந்திருக்கு. அதாவது நம்ம மோஸ்ட்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ராஜா ராணி டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இன்னும் கொடுத்துருக்கலாம். பணிப்பெண்ணுக்கு பதில் வந்துட்டு இன்னும் பிரஜைகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துனா வேறு மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் ஆகிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பணிப்பெண் இதில் இன்னும் பணியாட்களில் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரியை போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேருக்கு வேறு இன்னும் வெயிட்டாக கொடுத்துருந்தா இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ. ஒரு வேளை போன வாரம் வந்துட்டு அவங்களுக்கு பிடி மாஸ்டர் கொடுத்ததுனால ஜெஃப்ரியை வந்து லைட்டாக இந்த இது கொடுத்துட்டாங்களான்றது தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து செக்ரேட் பண்ணது நம்ம பிக் பாஸ். ஸோ இப்போ வந்து முத்துக்குமரனுக்கும் பிரஜை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒற்றனா மாட்டியிருக்காரான்ற விஷயங்கள் தெரியல இந்த பக்கம். ஆனால் வந்துட்டு ஒற்றனா வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீமுக்காக வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து ஜாக்லின் நேற்று வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணி செம்ம அழகாக இருக்காங்க. அதில் சௌந்தர்யா இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க வந்து எல்லா இதுக்குமே வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்க வந்து அது ஆல்ரெடி வந்து மாடர்ன் அந்த ஃபீல்டு வேறு இருந்ததுனால சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிரஜைகளுக்கு மட்டும் தனியாக வந்து போட்டிகள் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து 2வது படியும் நீங்கள் வந்துட்டு வின் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்களுக்கு வந்து 2 வெற்றி கிடச்சிருக்கு போல இருக்குது. சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு இடத்துல வந்து நம்ம முத்துக்குமரனை வந்துட்டு கையும் களவமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க நம்ம படைத்தளபதி மஞ்சரி. மாவனை மாட்டடா வாடாடே, எங்கடா ஓடுற, நேற்று பேச்சாடா பேசுகிற, பேட்சை பிடிங்கிற, பேட்சி வா இங்கே வா, உன்னை கேட்ச் பிடிக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துல சத்யா வந்துட்டு இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் எது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க நாடு பேர் அரிமானாடாம். அதாவது நம்மளுடைய பாய்ஸ், நம்மளுடைய கேர்ள்ஸுக்கு வந்துட்டு என்னென்னு தெரியல. சாச்சம்மா தேவி அவங்க ராணியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் வந்து ராணோ கேசரி மகாராஜான்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஆனால் நான் அந்த அசீம் சீசன் மாதிரி எதிர்பார்க்குறேன். நடக்குமான்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு அந்த அசீம் சீசனில் யாரெல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே வராங்கன்றதை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஷிவின் அவர்களையும் தர்ஷிகாவையும் அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது அங்கே இவங்க இங்கே 2 பேரும் பயங்கரமான டெரரான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது மாதிரி தோணுதான்ற சொல்லுங்கள். அதேமாதிரி அசீம் ஈக்குவலுக்கு இங்கே யாராவது வருவாங்களா? வர வாய்ப்பே கிடையாது. அசீமுக்கு நிகர் அசீம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்துட்டு வேறு யாரும் பெருசாக தெரில. ஆனால் வந்து ஒற்றனை வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் நம்ம முத்துக்குமரனை தான் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி படைத்தளபதியாக வந்து இந்த பக்கம் வந்துட்டு நான் சொன்ன இந்த அருணை போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தோணுச்சு. அந்த பக்கம் வந்து கெத்தாக போட்டிருக்கு. இந்த பக்கம் தீபக் ஓகே தான். படைத்தளபதி ஓரளவுக்கு பண்ணுவார். அதாவது வேணுன்ட்டுமே வந்து படைத்தளபதி வந்து தீபக் கொடுத்து முன்னுரிமை கொடுக்குறாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. ரஞ்சித் சாருக்கு ஏதாவது கொடுத்துருக்கா, அவரையும் தூக்கி பிரஜையில் போட்டு அவர் சும்மாவே பிரஜை மாதிரி தான் இருக்கார். ஏன்பா அவர் சும்மாவே வந்துட்டு ஆடியன்ஸ் மாதிரி நல்லா பண்ணுறீங்கப்பா, சூப்பர்ப்பா, ஐயோ என் மனசு நிறைஞ்சிருச்சுப்பா இதை பார்க்கும்போது அப்படின்னு. ஏன்பா இதை நீங்கள் வெளியே பண்ணியிருக்கலாமே, ஏன் உள்ளே வந்து இப்படி டென்ஷன் பண்ணிட்டீங்க? இதுக்கு வேறு ஒருத்தர் வேறு ஓட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஓட்டு கம்மியாக வருது. இவருக்கு எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல. எல்லாருமே வந்துட்டு பிஆர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக இவர் தான் பிஆர் வேலையை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஆர் கேங்காக இருக்கும் போல இருக்குது. ஒன்றுமே செய்யாமல் ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே. சரி, நீங்கள் யாரெல்லாம் ராஜாரின் டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.